டேய் உனக்கு ஒன்று தெரியுமா? என்னம்மா? புட்மல்லியோட கோழி இருக்குல்லையா, அதை வெட்டலாம் தான் புட்மல்லி இருந்தா. ஆனா அது எங்கேயோ தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி அவ வெளியே போய் கோழியை வாங்கிட்டு வந்து பிரியாணி செஞ்சா. ஆனா எல்லாமே முடிஞ்ச உடனே பார்த்தா அந்த கோழி மரத்து மேல உட்காந்துருக்கு. அப்படிங்களாம்மா? அப்புறம் என்ன நடந்தது? என்ன நடந்தது? அந்த கோழியை கீழே எடுத்தா. அப்படிங்களா? அந்த கோழிக்கு பாத்தியாமா எவ்வளவு அறிவு இருக்குன்னு? ஆமாமா. சரிம்மா, நான் போய் களி செய்றேன். இப்பயே எதுக்குமா? இப்பதானே நம்ம சாப்பிட்டோம். இங்கெல்லாம் நம்ம ஆறுக்குள்ளேயே சாப்பிட்டுருவோம் இல்லையா? சீக்கிரம் செஞ்சு வச்சா தானே சாப்பிட முடியும். ஆமாமா. என்ன செய்ய போறீங்க? அதுவா, என்ற பேத்தி கேட்ட களிதான் செய்ய போறேனே. எதுக்குமா உங்களுக்கு கஷ்டம்? நாளைக்கு செஞ்சுக்கலாம் விடுங்க. அது எப்படி நாளைக்கு செய்ய முடியும்? சரி, இதுக்கு மேல உங்க இஷ்டம். ஆமாமா, நம்ம தோட்டத்துல விளைஞ்ச காய்கறி எல்லாம் என்ன பண்ணீங்க? இன்னும் நிறையவே இருக்கு, கவலைப்படாத, ஊருக்கு எடுத்துட்டு போ. சரிம்மா. என்ன குழம்பு வைக்கிறீங்க? அதுவா, காய்கறி குழம்பு தான் வைக்க போறேன். நானே தோட்டத்துல ஆல்ரெடி பறிச்சிட்டு வந்துட்டேன். பறிச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அது கட் பண்ணி சாம்பார் ஆக்கணும். அப்படிங்களா? சரிம்மா. சரிம்மா, நான் போறேன். சரிம்மா, நானும் வரேன், இருங்க. ஆமா. அம்மா, நாளைக்கு தோட்டத்துக்கு போலாமா? போலாமா. இந்த வாட்டி என்னென்ன காய் போட்டிருக்கீங்க? இந்த வாட்டி பூசணிக்காய், கத்திரிக்காய் எல்லா காயும் போட்டிருக்கோமா. அப்படிங்களாமா? ஆமாமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏனம்மா? அதுவா, நம்ம ஊர்ல திருவிழா நடக்க போகுது. எப்பமா ஸ்டார்ட் ஆக போகுது? திருவிழா நாளானிக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா? ஒரே ஜாலி தான். ஆமா, கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. நீங்க திருவிழா பார்த்துட்டே போலாம். இதுவரை நீங்க ஊர் திருவிழாக்கு வந்ததே இல்லல்ல? வந்ததே இல்லம்மா. நான் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தது. ஆமா, நீ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஊருக்கு வந்த. ஆனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஊர்ல இருந்து காத்திருந்தது இல்ல? ஆமாமா. எக்ஸிபிஷன் எல்லாம் போடுறாங்களாமா. அப்படிங்களா? பிள்ளைங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமாமா. ஊரெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆமா, இன்னைக்கா நாளைக்கா லைட்டிங் போடுவாங்க பாத்துக்க. ஓஹோ, அந்த கோயில் கிட்ட நிறைய கடை எல்லாம் இருக்கும்ல? ஆமாமா, நிறைய கடை போட்டிருப்பாங்க. திருவிழாலாம் நிறைய கடை போடுவாங்க. ஆனா நிறைய ரேட் சொல்லுவாங்கல்ல? ஆமாமா, ரொம்ப காசு வாங்குவாங்க. என்ன பண்றது? மங்கம்மா, மங்கம்மா, புட்மல்லி கூப்பிடுறா போல, இருமா வரேன். சரிம்மா. ஏனுமா புட்மல்லி? அதுவா மங்கம்மா, நம்ம ஊருக்கு லைட்டிங்ஸ் போட வராங்களாம். அப்படியா புட்மல்லி? பாட்டிமா. என்னடா பாட்டிமா, இங்க லைட் போடணும், கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? ஓ, திருவிழாக்கு லைட்டிங் போட வந்திருக்கீங்களா? ஆமா பாட்டி. சரிப்பா, போட்டுக்க. பாட்டி, உங்க வீட்ல ஏணி இருக்கா? ஏப்பா, ஹைட் பத்தாத போட. என்ன பாட்டி, என்ன கிண்டல் பண்றீங்க? நான் உண்மையா தானடாப்பா சொன்னேன். சரி பாட்டி, நான் உங்க வீட்டு பக்கம் மட்டும் லைட்டே போட மாட்டேன். ஏன்னா நீங்க ஏணியா கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. சரிப்பா, கோவப்படாத, இது எடுத்துட்டு வரோம். மங்கம்மா, உன்னோட வீட்டு ஏணியை கொஞ்சம் குடுக்குறியா அந்த பையனுக்கு? சரி புட்மல்ல. இரு தம்பி, ஒரு நிமிஷம். இந்தாடா தம்பி ஏணி. நன்றி பாட்டிமா. பாட்டி, கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஏன்பா? அங்க கம்பம் குத்தணும். சரி. பாட்டி, முடிஞ்சு ஏணி எடுத்து வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன். சரிப்பா. லைட்டிங்ஸ் நல்லா இருக்குல்லம்மா? ஆமா மங்கம்மா. என்ன சமைச்சிருக்க? நானா களி வச்சு காய்கறி குழம்பு செஞ்சிருக்கேன். ஓ சரி. ஆமா, நீ என்ன செஞ்ச? நானா தோசை ஊத்த போறேன். தோசைக்கு சாம்பார் செஞ்சிருக்கேன். ஓ சரி. சரி மங்கம்மா, நம்ம திருவிழாக்கு போலாமா? புட்மல்லே, நாளானிக்கு தானே ஸ்டார்ட் ஆக போதே. மங்கம்மா, நம்ம 2 குடும்பமும் போலாமா? இதுல என்ன கேக்குறது, நம்ம 2 குடும்பம் தான் போறோம். நாளைக்கே கடைலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பாத்துக்க. ஆமா புட்மல்லே. சாமி கும்பிட்டு அங்கே சர்பத்து இதெல்லாம் வச்சிருப்பாங்க, அதையும் குடிச்சிட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டு வருவோம். ஆமா, வீட்ல இருந்து தானே என்ன பண்ண போறோம்? நம்ம போனா பொரி வாங்கிட்டு வரணும். திருவிழாலலாம் பொரி நல்லா இருக்கும். ஆமா, நிறைய பொம்மை கடை வச்சிருப்பாங்கல்ல? ஆமா, நாளைக்கு போகும்போது சாமிக்கு பூஜை கொடுக்கணும். ஊர்ல இருந்து கரெக்ட் டைமுக்கு பசங்க எல்லாம் வந்தாங்கல்ல? ஆமா, என் பொண்ணு இதுவரையும் திருவிழா வந்து பார்த்ததே இல்லை. சின்ன வயசுல பார்த்தது என்னமோ. ஆமா, எக்ஸிபிஷன் எல்லாம் போடுறாங்களா மங்கம்மா? ஆமா புட்மல்லே, அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரே ஜாலி தான், நல்லா என்ஜாய் பண்ணலாம். பார்க்கலாம், எல்லாம் காஸ்ட்லியா தானே இருக்கும். ஆமா, டிக்கெட் எல்லாம் காசு அதிகமாவே இருக்கும். என்ன பண்றது, வருஷத்துக்கு ஒரு தடவை தானே, என்ஜாய் பண்ணிட்டு போவோம். அதுவும் உண்மைதான். 3 நாள் திருவிழாவா 5 நாள் திருவிழாவா? 5 நாள் திருவிழா மங்கம்மா. ஓ அப்படியா? மங்கம்மா, நான் என் பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன், நாளைக்கு கொடுக்க போறேனே. ஓ அப்படியா புட்மல்லே, எனக்கு தெரியாம எப்ப போய் வாங்கிட்டு வந்த? அதுவா, ஊர்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன். சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் எடுத்து வச்சிருக்கேன், நாளைக்கு கொடுக்க போறேன். சரி. நம்ம ஒரு 11 மணிக்கு போலாமா? சரி புட்மல்லே. நான் நம்ம ஊர்ல திருவிழா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நம்ம போலாமா? ஆமா.
ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னீங்க. இல்லடே, நாளைக்கே ஸ்டார்ட் ஆகுதான். ஓ அப்படிங்களாம்மா, ஓகே. காலையிலே வெள்ளனே எந்திரிங்க, சரிங்களா? சரிம்மா. அம்மாச்சி எத்தனை மணிக்கு எந்திக்கணும்? காலையில நான் 4 மணிக்கு எந்திக்கிறேமா, உன்னை 5 மணிக்கு எழுப்பி விடுறேன், சரியா? என்னது 5 மணிக்கு எந்திக்கணுமா? அம்மாச்சி, நான் ஹாலிடேஸ்னாலே 10 மணிக்கு தான் எந்திப்பேன். ஆனா நீங்க 5 மணிக்கே எந்திக்கணும்னு சொல்றீங்க, எப்படி? நல்ல நாளெல்லாம் சீக்கிரமா எந்திக்கணும், சரியா? அம்மாச்சி அட்லீஸ்ட் என்ன ஒரு 8 மணிக்கு எழுப்பி விடுங்க. 8 மணிக்குள்ள நம்ம கோவில்ல இருக்கணும் கண்ணே. அப்படிங்களா? நான் ட்ரை பண்றேன் அம்மாச்சி. ஏண்டி அப்ப பார்த்தாலும் லேசியா இருப்பேன், நாளைக்கு ஒரு நாள் எந்திரியேன். ஓகே ஓகே.